Hey, was Samarnath Capital Mode Academy. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்மால் கேப் ஒரு மாதிரி இருக்குது, இது எல்லாமே சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது என்ன நம்ம வாயை முகூர்த்தமாக தெரில, அதே மாதிரி மார்க்கெட் இப்படி இறக்கி விட்டாங்க. இதுக்கு நான்லாம் காரணம் கிடையாது, எனக்கு தோணுனது மார்க்கெட் சார்ட்டு சொல்கிறது நான் சொன்னேன்னு அப்படியே பழிச்சிருச்சு. அதனால் என்னெல்லாம் திட்டாதீங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது வந்துட்டு மீன் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒன்றால் அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நாளைக்கு நான் செப்பரேட்டாக போடுறேன். அது எல்லா சார்ட்டும் காட்டிட்டு அதை போடுறேன் நான். தென் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 4 F&O ஸ்டாக் கூட நம்ம ஆதித்ய பிர்லா ஃபிஷன், யூனோ மிண்டா, ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் மதர்சன் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே சொல்லது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் எப்போவுமே புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டு, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சன்னுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். வந்தோன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு நிஃப்டி 213 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. 0.85% ஒரு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாமே அதே மாதிரி லார்ஜ் கேப்பில் நிஃப்டி 100 கூட பார்த்திங்கன்னாக்கா 209 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ மிட் கேப் வந்து ரொம்ப வந்து கீழே போகல, ஜஸ்ட் 0.18%. ஸ்மால் கேப்பு 0.27. பட் மைக்ரோ கேப் வந்துட்டு 0.59% போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்ல வீக்னஸாகவே இருக்குது. ஸோ இது வீக்னஸாக இருக்கக்கூடாது. மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் எப்போவுமே வீக்னஸாக இருக்கக்கூடாது. மேலே போனோன்னா இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் வந்து நிஃப்டின்னு சொன்னால் கூட வந்து அது வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட முடியும். பட் இந்த இண்டெக்ஸில் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஓவரால் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கக்கூடியது. ஸோ இது தெளிவாக காட்டுறது கொஞ்சம் நெகட்டிவிட்டியில் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி பேங்க்கு பார்த்தீங்கன்னா 606 வந்து மைனஸில் போயிருக்கு, 1.09%. நிஃப்டி 283 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு, 0.79% வந்து டவுனில் போயிருக்கு. தென் செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா மட்டும் வந்து 0.95% பாசிட்டிவாக போயிருக்கு. மற்றது எல்லாமே வந்துட்டு ஃபார்மா, ஹெல்த் கேர் அண்ட் கன்சூமர் டியூரபிள் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ். மற்ற அதர் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக வந்து நெகட்டிவில் போனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மெட்டல் வந்து 1.25% வந்து டவுன் சைடில் வந்து நெகட்டிவாக போயிருக்கு. தென் இன்றைக்கி வந்து இவ்வளோ கைங்கரியம் மார்க்கெட் வந்து 213 பாயிண்ட் நிஃப்டி போய் கீழே போயிருக்கு. யாருடைய கைங்கரியம் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா HDFC பேங்க் மட்டும் -43 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் -22, ஐசிஐசிஐ வந்துட்டு -15. ஸோ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 3 ஸ்டாக்கே 1/3 ஆஃப் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குது. நல்லா வந்து இந்த 3 ஸ்டாக் வச்சு செஞ்சுருக்குது நிஃப்டி அப்படின்னு தான் சொல்லலாம். தென் ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்துட்டு 25,000 மேலே பெரிய அளவில் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 25,000 பிரேக் பண்ணி எகெயின் கேம் டவுன், பிரேக் டவுன் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஜோன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 24,500 25,000 வந்து சின்ஸ் மேலேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் மட்டும் நடுவில் பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு வந்தது. எகெயின் இப்போ பார்த்திங்கன்னா இது கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ எனக்கு என்னவோ வந்து இது பெருசாக வந்துட்டு நம்முடைய பழைய ஆல் டைம் வந்து நியர் டேர்மில் போகுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாகவே இல்லை. 25,500 போனாலே ஒரு பெரிய விஷயமா, இதுதான் வந்து ஸ்விங் ஹை, நியர் ஸ்விங் ஹை, அது போனாலே பெரிய விஷயம். பட் இப்போ வந்து சுத்தமாக வந்துட்டு இந்த ஒன்ஸ் அகெயின் 24,500 டச் பண்ணாமல் எகெயின் ஃபர்தராக மேலே போகாது அப்படின்ற மாதிரி தோணுது. குளோபல் சினாரியும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்குது. பட் குளோபல் நியூஸஸ் வைஸ் பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லைன்னா கூட மறைமுக நிறைய விஷயங்கள் நடக்குது குளோபல் சினாரியோவில். அதை வந்து குளோபல் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று வந்து எல்லாமே ஆல் டைம் ஹை இருக்குது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய ஸ்டேஜும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. ஸோ எனிவே வந்து நாளைக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் குளோபல் மார்க்கெட், குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்த்துட்டு அதை எதனால் நான் இதை சொல்கிறேன்றது ஒன்று தெளிவாக உங்களுக்கு தெரியும். தென் நம்முடைய பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 55,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. ஒரு 150 பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. பெரிய விஷயமே கிடையாது 150 பாயிண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எனி மொமெண்ட் இது பிரேக் அவுட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா 52,000 அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நிஃப்டியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக 24,500 ஈஸியாக ட்ராக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிடும். ப்ரொவைடர் நிஃப்டி ஐடி வந்து அதை தாண்டி கூட போகிற சான்சஸ் இருக்குது. ப்ரொவைடர் நிஃப்டி ஐடி வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் அந்த சிவியாரிட்டி குறைச்சால் உண்டு. இல்லைனாக்கா ஈவன் 24,500 கூட பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய சினாரியோ. தென் நிஃப்டி ஐடி பார்க்கும்போது அது நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. முதல்ல எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் தாக்கு பிடிச்சது இல்லையா, அந்த 50 நிமிஷம் இந்த 55,000 வந்துட்டு பிரேக் பண்ணாமல் எப்படி தாக்கு பிடிச்சது, கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ நிஃப்டி ஐடி வந்து 35,000 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகலை அப்படின்னாக்கா ஈவன் நிஃப்டி பேங்க் வந்து பிரேக் டவுன் ஆனால் கூட வந்து இது பிரேக் அவுட் ஆகலைனாக்கா நிஃப்டியோட ஃபால் பெரிய அளவில் இருக்காது. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். பட் இதுவும் வந்து 35,000 பிரேக் பண்ணி கீழே வந்ததுனாக்கா நிஃப்டியோட ஃபால் கொஞ்சம் சிவியராகவே இருக்கும். ஸோ இது ஒருவேளை 35,000 பிரேக் இந்த டைம் பண்ணது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு 32,650 தான் இதோடைய நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டி ஐடியோடைய சினாரியோ. தென் நம்ம என்னுடைய ஃபேவர் மிட் அண்ட் ஸ்மால் 400. என்னுடைய ஃபேவரட் எதுக்கு அப்படின்னாக்கா இது நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடியது. நான் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ இது நல்ல வந்து சப்போர்ட் வந்து 19,500, அங்கேருந்து ஒரு 350 பாயிண்ட் தள்ளி மேலே தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து மொமெண்டம் எதுவுமே இல்லை. இது வந்து எப்படி எதனால் மொமெண்டம் இல்லை அப்படின்னாக்கா, சம்டைம் மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ணால் மைக்ரோ கேப் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. இது மைக்ரோ கேப்பில் இல்லைன்னா கூட அதோடைய தாக்கம் வந்துட்டு இதுலேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த மிட் ஸ்மால் அந்த மைக்ரோ கேப் வந்து ஒரு கோயின்சிடென்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு ரீசன். எகைன் சொல்கிறேன், இந்த மிட் ஸ்மால் 400ன்றது மைக்ரோ கேப்பை கிடையாது இதில். பட் ஸ்டில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் பார்க்கலாம். அந்த வகையில் வந்து சொல்கிறேன் நான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்துட்டு பெரிய நெகட்டிவிட்டி இல்லைன்னா கூட வந்து எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது. பட் நெகட்டிவிட்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். மொமெண்டம் சுத்தமாகவே கெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ இது 19,500 பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 18,750 இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுடைய ஓவரால் சினாரியோ. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று டவுஜன்ஸ் வந்து -152 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் போயிருக்கு, 0.34%. அதே மாதிரி S&P 500 -25 பாயிண்ட்ஸு, நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு -72 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ டவுஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எகைன் அந்த கட்டாக ஆல் டைம் ஹைலியே தான் இருக்குது. அங்கேருந்து ஃபர்தர் அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேமர் கேண்டில், ஒரு டோஜி கேண்டில் மாதிரியே அங்கே அந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால அது மேலே போகலை. இன்னும் இத்தனைக்கு வந்து சிவியர் ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது, அதனால் இது தாக்கப்படுகிறது. கொஞ்சம் சிவியர் ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு சின்ன டவுன் சைடு வரும். ஸோ அப்படி டவுன் சைடு வந்ததுனாக்கா இமீடியட் சப்போர்ட் வந்து 44,000 இருக்கும் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது இது கிளியராகவே வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ 6,300 வந்து பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் வந்து இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா நல்லாவே கொஞ்சம் கீழே வரும். அதே மாதிரி நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அதை பிரேக் பண்ணால் கூட எகெயின் க்ளோசிங்கில் வந்து அதுக்கு மேலே தான் 21,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லெவல் டச் பண்ணிவிட்டு 2100 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக வந்து நேரோவில் இருக்குது சப்போர்ட்டில். ஸோ இதுவும் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மார்க்கெட்டில் இல்லை. அந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேனிஷ் ஆகிருக்கு. பட் நெகட்டிவிட்டி இது வரைக்கும் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய சினாரியோ. தென் நம்ம ரெகுலராக பார்க்குற இந்த 4 ஸ்டாக்ஸ் F&O ஸ்டாக்கில் இருந்து இந்த டாப் கெய்னர்ஸில் வந்து 2 ஸ்டாக் என்ற வகையில் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ஒரு ஸ்டாக்கும், யூனோ மிண்டா அந்த ஸ்டாக் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து மதர்சன் சுமி, ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த 2 ஸ்டாக் வந்து நம்ம டீட்டெயிலாக என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆதித்ய பிர்லா ஃபேஷன். ஸோ இது வந்து ஆப்ரல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இது. ஸோ இங்கேருந்து பெரிய ஒரு கேப் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இது என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்டு லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே வந்து ஒரே பிஸ்னஸாக இருந்தது. இந்த கடந்த மேலே வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணாங்க.
அது தனி ஒரு கம்பெனியோ, இது தனி ஒரு கம்பெனியோ, அது தனி செப்பரேட் பண்ணி அது பண்ணதுனால இந்த கேப் ஆக்சுவலா. ஸோ இது வந்து பெரிய எந்த ஒரு இது கிடையாது. ஐ மீன் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இது வந்து ஃபால் ஆன ஸ்டாக் கிடையாது இது. பிகாஸ் ஆஃப் அந்த செக்ரிகேஷன் 2 பிரிச்சதுனால இந்த கேப் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆன ஸ்டாக் இது. பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தெரியும். நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆனது. இந்த 53ல இருந்து கிட்டத்தட்ட 80, 81 வரைக்கும் வந்து நல்ல கன்சாலிடேட் ஆனது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு சின்னதா ஒரு பிரேக் அவுட் ஆன மாரி காட்டுது. பட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் கேண்டில் வந்து இதுக்கு அவுட் சைட்ல வந்தால் மட்டும் தான் வந்து நம்ம பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியும். ஸோ இன்னொரு கம்ப்ளீட் அவுட் சைட் கேண்டில், இந்த ஜோனை விட்டு கம்ப்ளீட் அவுட் சைட் கேண்டில் ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டில் இருக்கணும். அப்போ தான் அது பிரேக் அவுட்டாக இருக்கும். இல்லைனாக்கா வந்து பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எகெயின் இட் கம் பேக் டு திஸ் கன்சாலிடேஷன் ஜோன். 73 டு அந்த 80 அப்படின்ற ஜோனில் திரும்ப வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. தென் வந்துட்டு யூனோ மிண்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து லைஃப் டைம் ஆல் டைம் ஹையில் வந்து இருக்கும்போது வந்து இதோடைய டார்கெட் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எங்கே இருக்கும் அப்படின்றது. ஸோ பட் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் கேப் இது. 120லேருந்து 1120லேருந்து 1266 வரை போயிருக்கு. இது எப்படியும் வந்துட்டு ஒரு மீன் ரிவர்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னாக்கா ஒரு இமிடியட் சப்போர்ட் வந்து 1120 வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். தென் வந்து எகெயின் வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதுக்கு டார்கெட் வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. லைஃப் டைம் ஆல் டைம் ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக் வந்துட்டு. தென் வந்து மதர்சன். ஸோ மதர்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 செஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெசைசிவ் கேண்டில் வந்துருந்தது. நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன். இதுக்குன்னு நம்ம பார்த்தோம் இந்த ஸ்டாக். இது சேனலுடைய ஹையில் தான் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகாமல் வந்து இதை ஸ்டாக் வந்து மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் அகெயின் வந்து இந்த கன்சாலிடேஷன் ஜோன் மீன் அந்த டவுன் சைட் கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளேயே வரலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டவல் டவுன் 90 கீழே வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி -2.80% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 88 வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இதுக்கு இருக்கும். தென் வந்துட்டு நம்ம ஐசிசி ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அதை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ஸோ இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா வீக்லியில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ 2250 வந்து ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து நல்லாவே ஒரு கேப் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இது இமிடியேட்டாக வந்துட்டு அதை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவு மொமெண்டம் கிடையாது. ஸோ இது வந்து டவுன் சைடில் இன்றைக்கி வந்து 2.87% மைனஸில் வந்திருக்கேன். ஸோ இதோட இமிடியட் டார்கெட் வந்துட்டு சப்போர்ட் சைடு வந்துட்டு 1850 வந்து இமிடியட் சப்போர்ட்டாக இது இருக்கும். ஹோப் இந்த 4 ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரூமில் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த செப்பரேட் ஒரு வீடியோ வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸோ எதுக்காக வந்து குளோபல் மார்க்கெட்லேயே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாக்கா எகைன் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே நாளைக்கு சார்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனை கொடுங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ. ஹரேஷ்.